பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடத்திருந்தாங்க. குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எக்ஸாம் நிறைய இருக்கும். அது இந்த ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல இருந்து கிளர்க் வரைக்கும் இந்த எக்ஸாம்லாம் நடத்துவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸில் இந்த பணிகளை நடத்துறதுக்காக இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. அப்படி குரூப் 2 எக்ஸாம் சமீபத்தில் நடத்தினாங்க. அந்த எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கதா விஷயங்கள் வந்திருக்கு. அங்கே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி போன மாணவர்களுக்கு எக்ஸாம் எழுதுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. எக்ஸாம் எழுத போனவங்க உங்க பேர் இந்த சென்டர்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்ல இருக்கிறதாவும் காட்டுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய சென்டர்ல உங்க பேர் இங்க இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம KNR அவங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில நிறைய ஊழல் நடந்திருக்கதா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா, அது குறித்தான விஷயங்களை இந்த வீடியோல முழுக்க பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுக்கு தமிழக அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த வாரியம் நடத்துவாங்க. அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. இந்த வாரியத்தை கவனிக்கிறதுக்காக 2 IAS இருப்பாங்க. அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. இன்னும் நிறைய அதிகாரிகளோட மேற்பார்வையில தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த எக்ஸாமை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அப்படி இத்தனை அதிகாரிகள் மேற்பார்வையில் நடக்கிற இந்த எக்ஸாம் DG வைஷ்ணவ் காலேஜ் அரும்பாக்கத்தில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலேஜில் போயிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆல் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி போன அந்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது. என்ன அப்படின்னா, அவங்களோட பேர் அந்த சென்டர்லேயே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் திருப்பி அமைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட சென்டர்ஸில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கதா இந்த விஷயங்கள்லாம் நியூஸில் வந்திருக்கு. தமிழக அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நடவடிக்கை இருக்கிறதோட அது எப்படிப்பா அதை மடைமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் சுந்தரம் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றதுல தான் அவங்க மும்முரமா அவங்களோட நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர, அதை தாண்டி இன்னும் நிறைய அதிகாரிகள் இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. மேற்பார்வையில தான் நடக்குமே தவிர இந்த அதிகாரிகள் மட்டும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க கிடையாது. இன்னும் நிறைய அதிகாரிகள் இதுக்கு கீழே சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்காம ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மூடிட்டாங்க. இதனால எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி வந்த மாணவர்களுக்கு அவங்க வருஷ கணக்கில் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்களாம் கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இன்னொரு வருஷம் போனதா ஆயிடும். ஒரு சிலவங்களாம் 3 வருஷம் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ 4வது வருஷம் கண்டினியூஸாக எழுதலான்னு வருவாங்க. இந்த வருஷம் நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கேன்சல் ஆனதுனால திருப்பி அடுத்த எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் இந்த எக்ஸாமே நடக்குன்ற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தா அது ஒரு வருஷம் தாண்டிடும். 6 மாதம் 7 மாதம் 4 மாதத்துலேயே நடத்திட போகிறாங்க. ஒரு வருஷம் இன்னொரு ஒரு வருஷம் அவங்களுக்கு வேஸ்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. நிறைய பேர்லாம் அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா தான் நான் அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம். அது ரியல் லைஃப்லையுமே அது நடக்க தான் செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த கனவுகளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி வந்த மாணவர்களுக்கும் ஒரு ஏமாற்றம். இந்த மாணவர்களுக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அவங்க வெளியூர்ல இருந்து இந்த எக்ஸாம் சென்டர் வரைக்கும் வரத்துக்கு ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணது மட்டும் தான் அவங்களுக்கு செலவுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு சிலர்லாம் சேவிங்ஸ் அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த தோட்டத்தெல்லாம் விற்று அந்த படிக்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வீணாக போகும். இதுக்கப்புறம் அவங்க ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாமலாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நடத்த வேண்டிய எக்ஸாமினேஷன்ஸ் தான் தள்ளி போட்டிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய மாணவர்கள் அவங்க செலவு செஞ்ச பணங்கள், அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க டைம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி இத்தனை அதிகாரிகள் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை நடத்த முடியாத அளவில் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் மக்கள்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, எக்ஸாம் தான் நடத்தாமல் இருக்காங்க, நடத்தின எக்ஸாமையாவது ஒழுங்காக நடத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வரைக்கும் நடத்தின எக்ஸாம்லலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்ன அப்படின்னா, முதல் முறையாக 888 கோடி ரூபாய்க்கு, அதாவது இந்த 2021 26 வரைக்கும் ஒரு அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா அது முதல் முறையாக ED KNR அவங்களுக்கு எழுதக்கூடிய இந்த அலிகேஷன் தான். ஒன்று DGP காமிச்சாங்க, சீஃப் செக்ரட்டரி காமிச்சாங்க, 2 தடவையுமே DGP காமிச்சாங்க, சீஃப் செக்ரட்டரி காமிச்சாங்க. என்ன அப்படின்னா, நிறைய அமைச்சர்கள் மேலே இந்த ஊழல் புகார்லாம் பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜி அவங்க மேலே பார்த்துருப்பீங்க, பெரியசாமி அவங்க மேலே பார்த்துருப்பீங்க. நிறைய அமைச்சர் மேலே நீங்கள் பார்க்குற புகார் எல்லாமே 2006 இருந்து 2011 கால திமுக ஆட்சியில் தான் நடந்த புகார் எல்லாமே. 2011 16க்குள்ள இந்த திமுக தான் செந்தில் பாலாஜி அவங்க மேலே புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் மேலே நீங்கள் நடவடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2021 26 வரைக்கும் இந்த ஆட்சி காலத்தில் முதல் முறையாக வந்த ஒரு குற்றச்சாட்டை KNR அவங்க மேலே தான் வந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு 30 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே DGPக்கு அமிச்சு கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான FIR போடாமல் இருக்காங்க. ஒரு எக்ஸிஸ்டிங் FIR இருந்தால் மட்டும்தான் ED மணி லாண்டரிங் கேஸை பதிவு பண்ணி விசாரிக்க முடியும் அப்படின்றது EDக்கு உள்ள ஒரு சட்டம். EDக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த EDயை உருவாக்கினாங்க. அப்படி அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே காங்கிரஸ் தான் விதிச்சிருக்காங்க. அப்படி அந்த கட்டுப்பாடுகள் வச்சு இன்னும் அந்த FIR போடாமல் இருக்காங்க. ஒரு மேலே ஒரு சின்ன முகாந்திரம் இருக்கு அப்படின்னாலே இந்த FIR போட்டு விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்துமே அந்த FIRலாம் போடாமல் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த போலீஸோடைய அதிகாரங்களை இந்த அதிகாரம் படைச்சவங்க எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியில் 3 லட்சம் வேலைகளை நான் ஃபில் பண்ணும் அப்படின்னு
சொன்னாங்க. அதை ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. இன்னும் 1 லட்சம் வேலைகளை கூட ஃபில் பண்ணல. புதுசா ஒரு 1.5 லட்சம் வேலைகளை நான் உருவாக்கி அதுவும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேலைகளும் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. 5 லட்சம் வேலை கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா 1 லட்சம் கூட நான் ஃபில் பண்ணதா ரெக்கார்ட் இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய போலீஸ் 1.5 லட்சம் போலீஸ் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு. அப்படின்ற ஒரு அன்அஃபிஷியலா தான் ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா கூட இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரிட்டயர் ஆன போலீஸ் நிறைய எஸ்ஐ காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த பணியிடங்களை வந்து சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்ற காரணத்துக்காகவே போலீஸ் எஸ்ஐ பணியிடங்கள், கான்ஸ்டபிள் பணியிடங்கள்லாம் வந்து நிரப்பாம இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ ரிட்டையர் ஆகக்கூடிய போலீஸ்லாம் அங்கங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியுது சோஷியல் மீடியால. இப்படிலாம் சட்ட ஒழுங்கா வச்சிருந்தா 60க்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பார்த்திருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை பார்த்திருப்பீங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வன்முறைகள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த விஷயங்களை பார்த்திருப்பீங்க. பெண்களுக்கு எதிரான இந்த ரேப் கேசஸ்லாம் அதிகமாயிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாமே நடத்த முடியாம ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆட்சி வேணுமா அப்படின்ற உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.